வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் ஈஸ்வரி எடுத்த விபரீத முடிவு. நறுக்குன்னு பாக்கியா கேட்ட கேள்வி, அதிர்ச்சி கொடுத்த எழில். இணையதளத்தில் வெளியான இன்றைக்கான எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதிக்கான எபிசோடில் கோபி மற்றும் பாக்கியாவிற்கு இரண்டாவது திருமணம் செய்து வைப்பதற்காக ஈஸ்வரி முடிவு செய்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த முடிவுக்கு பாக்கியா மற்றும் கோபி இருவருக்குமே என்ன பதில் சொன்னார்கள் என்று விரிவாக பார்க்கலாம். இன்றைய எபிசோடு ஆரம்பத்தில் ஈஸ்வரி சோகமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பக்கமாக கோபி வராங்க. அவங்க ஏமா இப்படி இருக்கீங்க என்று கேட்க, அதற்கு எனக்கு பையன் பேர பசங்க பேர குழந்தைகள் சந்தோஷமாக பார்க்க கொடுத்து வைக்கல, எல்லோரு வீட்டிலுமே நார்மலாக நடக்கிற விஷயம் கூட எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு என்று ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அதற்கு ஈஸ்வரி, நீ வீட்டை விட்டு போகத்தான் போறியா என்று கேட்க, அதற்கு கோபி, ஆமாம் நான் சொல்கிறேன். அதற்கு ஈஸ்வரி, கடைசி காலத்தில் உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. இப்போதைக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன், அப்புறம் உன்னை யார் பார்ப்பாங்க, நீயும் பாக்கியாவை சேர்ந்து வாழணும் என்று சொன்னதுமே கோபி அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எப்படி முடியும், பாக்கியா தான் என் மேலே கோபமாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா என்று சொல்ல, நீ தான் பழைய மாதிரி இல்லையே, நீ திருந்திட்டேன்னு எல்லோருமே தெரியும், உன் மனசில் இருக்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு புரியுது, அது சரியானும்னா நீ பாக்கியா கூட சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் சரியாக முடியும் என்று ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா சொல்லுறாங்க. ஆனால் அதற்கு பாக்கியா சம்மதிக்க மாட்டாங்க என்று சொல்ல, பாக்கியா சம்மதிச்சா உனக்கு ஓகேவா என்று கேட்க கோபி எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ வீடு உனக்கு சம்மதம் என்று எனக்கு தெரிகிறது, இனி பார்த்துக்கிறேன் நான் என்று சொல்லிட்டு கிளம்புறாங்க. மறுபக்கத்தில் பாக்கியாவும் சொல்லியும் சமையல் செய்து கொண்டிருக்காங்க. அங்கே ஈஸ்வரி வந்து அமர்ந்திருக்காங்க. அப்போது பாக்கியா தான் கோபமாக இருப்பது சமாளிப்பது, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்ததா பாக்கியா என்று சொல்கிறாங்க. அதற்கு பாக்கியா, உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரவா என்று கேட்க, வேண்டாமானால் நீ கோபமாக இருக்கிறான் என்று ஈஸ்வரி கேட்க, உங்கள் மேலே கோபம் இல்லை வருத்தம் தான் இருக்குது என்று பாக்கியா சொல்கிறாங்க. பிறகு சொந்தக்காரர் ஒருடைய கதையை ஈஸ்வரி சொல்கிறாங்க. சொந்தக்காரங்க ஒருத்தனோட கணவர் இறந்து போயிட்டதாக அவங்க ரொம்ப கஷ்டப்படவும் சொல்லி கொண்டே இருந்தாங்க. ஒரு ஆம்பளை துணை கண்டிப்பாக பொண்ணுக்கு வேண்டும் என்று சொல்லி கொண்டிருப்பதை கேட்டு ஈஸ்வரின் பிளானை பக்காவாக புரிந்து சொல்கிறாங்க. உடனே ஆம்பளை துணை கண்டிப்பாக ஒரு பெண்ணால் வாழ முடியும் என்று சொல்கிறீங்க, அதற்கு ஈஸ்வரி, இப்போ நான் உங்கள் மாமா போனதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு பார்த்தியா என்று கேட்க, அதற்கு பாக்கியா, மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கூட வாழ்ந்துட்டு பிரிஞ்சா கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் உங்கள் பையன் கூட இருந்து பிரிஞ்சதில் தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி கிளம்பி விடுறாங்க. பிறகு பாக்கியா கிட்ட, இப்படி பேசினா சரிப்பட்டு வராது, இதற்கு வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும் என்று முடிவெடுக்கிறாங்க. மறுநாள் ஈஸ்வரி செலியனுடன் கோவிலில் பேசி கொண்டே போது அங்கே எழில் வருகிறான். செலியன், என்னடா நீயும் இங்கே வந்திருக்க என்று கேட்க, இல்லை நான் தான் வர சொன்னேன் என்று ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.